Hi guys, this is the continuation of 11th standard geography unit 2. ஸோ சேட்டிலைட்ஸ்லேருந்து பார்க்கலாம். சேட்டிலைட்ஸ்னால் என்னென்னா கம்பேனியன்னு அர்த்தம். டில் 1610 வரைக்கும் வந்து மூன் மட்டும்தான் வந்து சேட்டிலைட்டுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து 163 சேட்டிலைட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சேட்டிலைட்ஸும் வந்து பிளானட்ஸ் மாதிரி தான், ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றணும், வெஸ்ட் டு ஈஸ்ட். இதுக்கும் வந்து பிளானட் மாதிரி ஓன் லைட்லாம் இல்லை, இட் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த சன்ஸ் லைட். அண்ட் இதுக்கு வந்து இதில் வந்து அட்மாஸ்பியரோ இல்லை வாட்டரோ எதுவுமே இல்லை. ஸோ நம்மளோட ஏர்த்தோட நேச்சுரல் சேட்டிலைட் வந்து மூன். ஸோ மூனை பற்றி பார்க்கலாம். மூன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எர்த் எவ்வளோனா 8,84,401 கிலோமீட்டர். இதோட ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ரெண்டுமே வந்து ஒரே டைம் தான், 27 days 7 hours and 43 minutes. எப்போவுமே வந்து எர்த்துலேருந்து மூணை பார்த்தா ஒன் சைட் ஆஃப் த மூன் தான் தெரியும். இந்த ஃபினாமினா பேர் வந்து டைடல் லாக்கிங்னு சொல்லுவாங்க. அது இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் கூகுள் இட் அண்ட் சி. ஸோ நம்ம மூன் வந்து நேச்சுரல் சேட்டிலைட்ஸ்லேயே வந்து 5th largest இந்த என்டையர் சோலார் சிஸ்டம். இது ஃபார்மேஷன் எப்படி ஆச்சுன்னா, எர்த்தை வந்து மார்ஸ் சைஸில் இருக்க ஒரு பாடி வந்து ஹிட் பண்ணி அதுலேருந்து போன பார்ட் தான் வந்து மூணுன்னு சொல்கிறாங்க. ஸோ மூனில் வந்து நிறையா கிரேட்டர்ஸ், ஹை அண்ட் ஸ்டீப் மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அந்த நம்ம இப்போ நைட் டைம்லாம் மூன் பார்த்தோன்னா தெரியும், அங்கங்கே பிளாக்காக இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் ஷேடோ ஆஃப் திஸ் மவுண்டெயின்ஸ், கிரேட்டர்ஸ் இதெல்லாம் தான். ஸோ மூனோட லைட் வந்து எர்த்தை ரீச் பண்ண இட் ஜஸ்ட் டேக் 1.25 செகண்ட் தான். ஸோ அப்போலோ 11ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் மேன் மிஷன் பை நாசா. இதில் வந்து மூணை போய் லேண்ட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் எட்வின் ஆல்ட்ரின் இந்த இயர் ஆஃப் 1969. எந்த இடத்துல லேண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வாட்டர்லெஸ் சி ஆஃப் ட்ராங்குவிலிட்டி, இதில் தான் வந்து லேண்ட் பண்ணியிருப்பாங்க. மூனோட கிராவிட்டி வந்து 1/6 ஆஃப் எர்த்து தான். ஸோ அதனால வந்து ஒருத்தவங்களோட வெயிட் வந்து அப்படியே 6 times ரெடியூஸ் ஆகிடுமா மூனில் இருக்கும் போது. Now about asteroids. Asteroidsம் வந்து ஸ்மால் ராக்கி செலஸ்டியல் பாடிஸ் தான் விச் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் சன். இது வந்து மைனர் பிளானட்ஸும் சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து பிளானிட்டாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு ஒன்று இருக்குது. அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா இன்னர் பிளானட்ஸ்க்கும் அவுட்டர் பிளானட்ஸ்க்கும் சென்டரில் இருக்குது. அதுதான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து அதோட சைஸ் வந்து இட்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 100 கிலோமீட்டர் டயமீட்டர்லேருந்து ஒரு பெபிள் சைஸில் கூட இருக்குது. ஸோ நவ் அபவுட் காமெட்ஸ் என்னென்னா, காமெட்ன்றது வந்து ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது. ஆஸ்டர் கோமெட்ஸ் அப்படின்றது விச் இஸ் லாங் ஹெட் ஸ்டார்னு அர்த்தம். காமெட்டோட ஹெட்டு வந்து ஐசி பார்ட்டிக்கலாக இருக்கும் அண்ட் இட் ஹேஸ் அ டெய்ல் கூட விச் இஸ் அ கேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர்ஸ், அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் காமெட்ஸ் பற்றி. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காமெட் பேர் வந்து ஹாலிஸ் காமெட். இது வந்து எர்த்துக்கு நியராக வரும் எவ்ரி 76 years. லாஸ்ட் அக்கரன்ஸ் வந்து 1989. நெக்ஸ்ட் வந்து 2061 வரும், July 28. ஸோ நேச்சுரல் சேட்டிலைட்லேயே ஒன் ஆஃப் த சேட்டிலைட் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்மாஸ்பியர்னா டைட்டன் விச் இஸ் த சேட்டிலைட் ஆஃப் சாட்டன். ஸோ இதுதான் வந்து அட்மாஸ்பியர் வச்சுருக்க ஒன்லி நேச்சுரல் சேட்டிலைட். ஸோ நவ் அபவுட் மீட்ராய்ட்ஸ். ஸோ மீட்ராய்ட்ஸை வந்து ஷூட்டிங் ஸ்டாருன்னு சொல்லுவாங்க. இது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மீட்ராய்ட்ஸ்ன்னு இருக்கும். மீட்ராய்ட்ஸுன்றது சிமிலர் தட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் மாதிரி தான். இது வந்து ஒரு ராக்கி பாடி. அது வந்து எர்த்துக்கு நியராக வரும். ஒன்ஸ் இட் என்டர்ஸ் த எர்த் அட்மாஸ்பியர், இதை மீட்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மீட்ராய்ட்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து எர்த் அட்மாஸ்பியர் என்டர் ஆகும்போது மீட்ராய்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து உள்ள லைக் எர்த் அட்மாஸ்பியரில் வந்தோன்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும் அண்ட் ஆக்சிஜனும் இருக்கும்ல விச் இஸ் சூட்டபிள் ஃபார் கம்பஷன். ஸோ அந்த கல் வந்து எரிய ஆரம்பிக்கும். இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்லி அப்படியே வந்து எரிஞ்சு முடிச்சிச்சுன்னா அது வந்து மீட்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இஃப் இட் ஃபால்ஸ் ஆன் எர்த் சர்ஃபேஸ் தென் இட் இஸ் நோன் அஸ் மீட்டரைட்ஸ். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன அக்கரன்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்குன்னா, லேக் லோனார் இன் மகாராஷ்டிரா வந்து இட்ஸ் டியூ டு திஸ் மீட்டரைட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மீட்ராய்ட்ஸ், அப்புறம் மீட்ராஸ், அப்புறமா வந்து மீட்டரைட்ஸ்.
So this is about that. Now comes the shape and size of earth. ஃபஸ்ட்டு நிறைய தியரிஸ் இருக்குது இந்த சைஸ் ஆஃப் எர்த்தில். ஃபஸ்ட்டு வந்து எர்த்தை வந்து ஃப்ளாட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏர்லி க்ரீக்ஸ்லாம் வந்து வேர்ல்டு வந்து சரௌண்டட் பை ஓஷன்னு சொல்லியிருப்பாங்க. அனெக்சமெண்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து எர்த் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் சரௌண்டட் பை செலஸ்டியல் ஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபைனலி பித்தகோரஸ் வந்து எர்த் வந்து ஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை வந்து அரிஸ்டோட்டில் வந்து ஒரு தியரி வச்சு சப்போர்ட் பண்ணுவார். இது என்னென்னலாம் அவர் சொல்லுவார்னா, ஷேடோ ஆஃப் லூனார் எக்லிப்ஸ் இருக்குல்ல, அப்போ வந்து ஷேடோ ஆஃப் த மூன் வந்து சர்க்குலராக இருக்கும். ஸோ அந்த லூனார் எக்லிப்ஸ்ன்றது நம்ம பின்னாடி படிப்போம். வேர் த எர்த்தோட அந்த ஷேடோ வந்து அது மேலே விழும். ஸோ அப்போ தெரியும் எர்த் வந்து சர்க்குலராக இருக்குது அப்படின்றது. ஸோ அதை வச்சு சொல்லுவார். அண்டு கான்ஸ்டலேஷன்ஸ் வேர் ஹையர் இன் த ஸ்கை ஆஸ் ஒன் ட்ராவல்டு சவுத் போக போக கான்ஸ்டலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டே இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து அவர் ரீசன்ஸாக சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எர்த் வந்து ஸ்பியராக இருக்குன்றதுக்கான அப்சர்வேஷன்ஸ்னால் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து மவுண்டன் பீக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து சன்ரைஸ் அண்ட் சன் செட் அப்போ வந்து இட் வில் ரிசீவ் த லைட். ஸோ அந்த டைம் அப்போ வந்து இட் இஸ் ஷோன் தட் எர்த் இஸ் அ ஸ்பியர் அப்படின்றது. அப்புறம் நம்ம வந்து ஒரு கடலில் நிற்கும் போது ஷிப் வந்து டுவர்ட்ஸ் ஓஷன் போச்சுன்னா கொஞ்சம் போக போக இட் வில் ஸ்டார்டட் டிஸப்பியரிங். ஸோ அப்போ தெரியுது இட்ஸ் லைக் அ ஸ்பியரில். ஃப்ளாட்டாக இருந்தால் அந்த ஷிப் வந்து எப்போவுமே ஒரே இதில் தெரியணும். பட் ஆனால் இது ஸ்பியராக இருக்கனால தான் அது மறைஞ்சு போகுது. அண்ட் மூன் லுக்ஸ் லைக் அ டிஸ்க், மூனோட ஷேப் வச்சு, பிகாஸ் இட் இஸ் சிமிலர் டு தட், இட் இஸ் ஆல்சோ அன் செலஸ்டியல் பாடியில் ஒரு செலஸ்டியல் பாடி விச் இஸ் சிமிலர் டு எர்த். அண்ட் எர்த் கேஸ்ட் அஸ் அ சர்க்குலர் ஷேடோ டியூரிங் லூனார் எக்லிப்ஸ். லூனார் எக்லிப்ஸில் அப்போது எர்த்தோட ஷேடோ வந்து அந்த மூனில் தெரியும். ஸோ அது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக தெரியுது எர்த் இஸ் அ ஸ்பியர் அப்படின்னு. So earth is not completely sphere, but it has a bulge at the equator and flattened at the poles. So இது வந்து ஜியாய்டு ஷேப்பு earth shape அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல்ஜ் எதுக்குனாலனா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த்னால தான் இந்த பல்ஜ் இருக்குது. அப்புறம் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா எர்த்தில், இது வந்து ஈக்குவேட்டரில் வந்து கம்மியாக இருக்கும் அண்ட் போலில் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் இதே யோசிச்சுக்கலாம், எர்த் வந்து bulge at the center and it is flattened at the pole. So flattened na it is like கொஞ்சம் வந்து it is near to the center. And earth equatorல இருக்க அந்த சைட்ஸ் வந்து கொஞ்சம் பல்ஜியாக இருக்கனால சென்டர்லேருந்து அவேயாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், போலில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நவ் இதில் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, சன்ஸ் கிராவிடேஷனல் புல் வந்து சன்னோட கிராவிடேஷனல் புல் வந்து டிஃபர்ஸ் இன் போல் டு போல் வந்து டிஃபர் ஆகும்னு சொல்லுவாங்க. டிஃபர்ஸ் இன் ஃபோர்ஸ் அட் த போல்ஸ். ஸோ நார்த் போல் வந்து எப்போவுமே வந்து ஒரே டைரக்ஷன் டு த நார்த் ஸ்டார் தான் வந்து பார்த்துட்டே இருக்கும் வென் இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். ஸோ இதை சொல்லியிருப்பாங்க. நவ் கம்ஸ் த மோஷன் ஆஃப் எர்த். ரெண்டு மூமெண்ட்ஸ் இருக்குது, ஒன்று ரொட்டேஷன், இன்னொன்று ரெவல்யூஷன். ரொட்டேஷன்றது இட்ஸ் ஸ்பின்னிங் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ரெவல்யூஷன்னா அந்த ஒரு பாடி இன்னொரு பாடியாக வந்து ரொட்டேட் பண்ணி வருது, தட் இஸ் சுற்றி வருது. இந்த பாக்ஸில் வந்து கேலக்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. கேலக்டிக் மூமெண்ட்னா என்னென்னா, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது எர்த்து வந்து சன்னை சுற்றி வருதுல்ல, அந்த மாதிரி இந்த எர்த் வில் revolve around the center of the Milky Way galaxy. ஸோ அதை தான் வந்து கேலக்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொட்டேஷனை ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஸ்பின் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ஸோ இது எவ்வளோ டைம் எடுத்துக்கோன்னா 23 hours 56 minutes 4 seconds, அரௌண்ட் 24 hours which is 1 day. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றும் அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த டில்ட் பார்க்க போகிறோம். இது எர்த்தோட ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ இன்க்ளைன்ட் ஆகிருக்குன்னா, சே 66.5 degree வந்து அந்த போல் இருக்கியா, அது வந்து ஆர்பிட்டல் பிளேன்லேருந்து அந்த ஆங்கிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆர்பிட்டல் பிளேன் அண்ட் த போல் வந்து 66.5 degree. வெரஸ் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அந்த ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து அந்த சே லைக் வாட் டு சே ஆக்சிஸ்லேருந்து அந்த போல்
அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இட்ஸ் 23.5 degree. ஸோ ஆக்சிஸ்ன்றது தெரியும்ல, ஜஸ்ட் அ vertical line. So this is what. Now comes the rotation velocity. Rotation velocity in pole will be 0. Whereas equatorல வந்து அந்த rotation velocity is 1670 km/h. ஸோ இப்போ வந்து எஃபெக்ட் ஆஃப் எர்த்ஸ் ரொட்டேஷன். எர்த் ரொட்டேட் ஆகிறதுனால என்னென்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் டே அண்ட் நைட் வந்து வரதுக்கு மெயின் ரீசனே வந்து எர்த் ரொட்டேஷன் தான். அப்புறம் வந்து டைம் டிஃபரன்ஸ். ஸோ எர்த் ரொட்டேஷன் தான் வந்து டைம் டிஃபரன்ஸ் வந்து த்ரூ த எர்த்துக்கான காரணமே. அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கோம், பஸ் மூவ் ஆகிட்டுருக்கு, பக்கத்தில் இருக்க ட்ரீஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு அதுவும் வந்து மூவ் ஆகுற மாதிரி தெரியும் ஆப்போசிட் டைரெக்ஷனில். தி சேம் ஃபினாமினா அக்கர்ஸ் வித் எர்த் அண்ட் அதர் செலஸ்டியல் பாடிஸ். இப்போ எர்த்து மூவ் ஆகுறனால நம்மளுக்கு சன் மூவ் ஆகுற மாதிரி தெரியும், பட் சன் அங்கேயே தான் இருக்குது, பட் எர்த்து தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்தது வந்து ரொட்டேஷனால் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் நடக்குது, அதனால வந்து விண்ட் அண்ட் ஓஷன் கரண்ட்ஸ்லாம் டிஃப்ளெக்ட் ஆகுது. ரொட்டேஷனால் இன்னொன்று அக்கரன்ஸ் என்னென்னா டைடு. ஸோ கிராவிடேஷனல் புல் ஆஃப் மூன் அண்ட் சன்னாலையும் டைட் அக்கர் ஆகுது. இன் அடிஷன் டு இட் ரொட்டேஷனாலையும் டைட் அக்கரன்ஸ் இருக்குது. ஸோ ரொட்டேஷன்னால தான் வந்து அந்த போல்ஸில் வந்து ஃப்ளாட்டண்டாகவும் அந்த ஈக்குவேட்டர் வந்து பல்ஜாயும் இருக்குது. நவ் அபவுட் சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன். ஸோ சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன்றது ஒரு லைன் விச் ஜஸ்ட் செப்பரேட்ஸ் த லைட்டர் சைட் ஃப்ரம் த டார்க்கர் சைட். இதுதான் சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன். நவ் அபவுட் ரெவல்யூஷன் ஆஃப் எர்த். ஸோ now the movement of earth around the sun is revolution. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். ஸோ எர்த்துக்கும் சன்னுக்கும் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும் 150 million kilometer. பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் 150 million kilometer கான்ஸ்டண்ட்டாக, இட் வேரிஸ். ஸோ அந்த ரெவல்யூஷனில் இது வேரி ஆகும். ரெண்டு அக்கரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பெரிஹீலியான், இன்னொன்று வந்து அப்பீலியான். பெரிஹீலியான்னா பக்கத்தில் இருக்கிறது, அப்பீலியான்னா தூரத்தில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறது அக்கரன்ஸ் வந்து என்றைக்கு நடக்கும்னா Jan 3 நடக்கும். அப்போ வந்து அதோட டிஸ்டன்ஸ் 147 million kilometer இருக்கும். வெரஸ் அந்த அப்பீலியானில் வந்து it will be away from the sun. Earth will be away from the sun, which is 152 million kilometers இருக்கும். இதோட ரெவல்யூஷன் ஸ்பீட் எவ்வளோனா இட் இஸ் 30 km/s. வெரஸ் வந்து நம்ம ஒரு கன்லேருந்து புல்லட் ஷூட் பண்ணுறனாலும் அதோட ஸ்பீட் இஸ் 9 km/s. ஸோ அதை விட இது வந்து பயங்கர ஸ்பீடாக போகுது. Now about period of revolution and leap year. ஸோ ஒரு இயர் வந்து நம்மளுக்கு அக்கார்டிங் டு ஒரு கேலண்டர் இட் இஸ் 365 days. பட் ஆனால் ஆக்சுவலாக நம்ம ரெவல்யூஷனுக்கு இட் டேக்ஸ் 365.25 days. அந்த 25.25 வந்து நம்ம 4 இயருக்கு வந்து ஆட் பண்ணி வில் மேக் இட் அஸ் 1 day and it gets added to the February 29th. அதை வந்து லீப் டேன்னு சொல்லுவோம். அந்த லீப் டே எந்த இயரில் ஆட் ஆகுதோ அதை வந்து நம்ம லீப் இயர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து லீப் இயர் கான்செப்ட்டு. Now comes the effects of revolution of earth. அப்போ ரொட்டேஷனால என்ன இது அந்த டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ வந்து ரெவல்யூஷனால என்னென்ன ஆகுதுன்னா சீசன் வந்து மாறுது, வேரியேஷன் இன் லென்த் ஆஃப் டே அண்ட் நைட்ஸ். வேறஸ் ரெவல்யூஷனில் வந்து இப்போ உங்களுக்கு வின்டர் சொலாஸ்டிஸ் அண்ட் அந்த ஈக்குவனாக்ஸ் இதெல்லாம் இருக்குது. அந்த டைம்லலாம் எப்படின்னா சம்டைம் வந்து போல்ஸில் வந்து இட் வில் பி லைட் டே டைம் ஃபார் 24 hours ஃபார் 6 months. இந்த மாதிரி கேஸ்லாம் நடக்கும். இட் இஸ் டியூ டு த ரெவல்யூஷன். இன்னொன்று வேரியேஷன் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி ஓவர் எர்த் அண்ட் த டெம்பரேட் ஜோன். இது வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கும்போது இது புரியும் அந்த 3 பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னு. நவ் அபவுட் சீசன்ஸ். ஸோ சீசன் வந்து எதனால் வருதுன்னா 2 காசு. ஒன்று வந்து ரெவல்யூஷன் இன் டில்ட் ஆஃப் இட்ஸ் ஆக்சிஸ். இந்த 2 நாள் தான் வந்து சீசன் வந்து அக்கர் ஆகுது. யூஸ்வலாக வந்து 4 seasons இருக்கும். 4 seasons இருக்குது. என்னென்ன சீசன்னா ஸ்ப்ரிங், ஆட்டம், சம்மர், வின்டர் அப்படின்னு 4 season இருக்குது. ஸோ சன் வந்து எப்பயுமே ஒரு லேட்டிடியூட் மேலே தான் இருக்கும். 1 second. சன் வந்து எப்போவுமே ஒரு லேட்டிடியூட் மேலே இருக்கும். சம்டைம் இட்ஸ் ஆன் லேட்டிடியூட்னா இப்போ ஈக்குவேட்டர் இஸ் அ லேட்டிடியூட் விச் இஸ் 0 degree அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான் இப்படி இருக்கும். சன்னோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னா இட் வில் பி அலாங் நார்த்வர்ட் அண்ட் சவுத்வர்ட் அப்படி போயிட்டுருக்கும். இதை வந்து அப்பேரண்ட் மூமெண்ட் ஆஃப் த சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இட்ஸ் ஜஸ்ட் லைக் வந்து சன் வந்து நார்த் அண்ட் சவுத் வந்து அப்படியே ஸ்விங் பண்ணுற மாதிரி இருக்கும். சன் எந்த பாயிண்ட் எந்த டேட்டில் வந்து வில் பி
அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவேட்டருக்கு இருக்குன்னா இட் இஸ் 21st March and 23rd September. இந்த டைமில் வந்து எக்ஸாக்டாக வந்து சன் ரைசஸ் in the east and it will sets in the west. So now we'll learn about equinox and solstice. ஸோ நம்மளுக்கு தெரியும் சன் வந்து வெர்டிக்கலாக இருக்கும் நூன் டைமில், அந்த டைமில் வந்து ஹீட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஈக்குனாக்ஸ்னால் என்னதுன்னா சன்னோட ரேஸ் வந்து அப்படியே எக்ஸாக்டாக ஈக்குவேட்டர் மேலே படும். இந்த டைமில் எப்படி இருக்கும்னா அந்த ஈக்குவேட்டர் இருக்குல்ல அது வந்து இட் வில் இன்டர்செக்ட் வித் த ஆர்பிட்டல் பிளேன். ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஆர்பிட்டல் பிளெயின் இருக்குது, அதில் நம்ம எர்த்து வைக்கும் போது எர்த்தோட அந்த ஈக்குவேட்டர் அந்த ஆர்பிட்டல் பிளெயினை இன்டர்செக்ட் ஆகும் at one point. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சேலைக் ஈக்குவலான ஹாஃபில் இருக்குது அந்த ஆர்பிட்டல் பிளெயின்லன்னு அர்த்தம். ஸோ வந்து அண்ட் சன் ரேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆர்பிட் மேலே விழும், அந்த ஆர்பிட்டல் பிளேன் விச் இஸ் ஈக்குவேட்டர் மேலே விழும். அப்போ என்ன ஆகும்னா வெர்டிக்கலி ஓவர் ஹெட்டாக இருக்கும் அண்ட் ஹீட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து என்ன டேட்டில் நடக்கும்னா 21st March and 23rd September. ஸோ இதுதான் வந்து ஈக்குனாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 21st March அப்போ வந்து ஸ்ப்ரிங் நார்தர்ன், எப்போயுமே நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து என்ன கிளைமேட்டோ அதை தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து லேண்ட் அதிகமாக இருக்கிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் கம்பேர்ட் டு சதர்ன். ஸோ அதனாலேயே நம்ம மோஸ்ட்லி நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் என்ன சீசனோ அதை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து அப்போ வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ அதனால் அது ஸ்ப்ரிங் ஈக்குனாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 23rd September வந்து ஆட்டம் ஈக்குனாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நவ் வித் த பொசிஷன் ஆஃப் த எர்த் ஆன் 21st March. ஸோ போல் வந்து நெய்தர் சைட் ஆஃப் த போல் வில் பி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த எர்த், விச் மீன்ஸ் லைக் நம்ம அந்த ஆர்பிட்டல் பிளேனில் அந்த ஈக்குவேட்டர் கரெக்டாக பிளேஸ் பண்ணும் போது அந்த டில்ட் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பாயிண்டில் தான் இன்ட்ராக்ட் ஆகும். மற்ற போலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இட் வில் நாட் பி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் சன். வெரஸ் நம்ம வந்து மற்ற கேஸெல்லாம் பார்க்கும்போது வின்டர் சொலாஸ்டிஸ்லாம் பார்க்கும்போது நார்த் போல் சவுத் போல் வில் பி இன்க்ளைன்ட், அதை ஃபர்தராக பார்ப்போம். இந்த இதில் வந்து போல்ஸ் எதுவுமே வந்து இன்க்ளைன் ஆகாது. ஸோ அதனால் இன்க்ளைன் ஆகலை அண்ட் ஈக்குவேட்டரில் வந்து வெர்டிக்கலாக போய் வந்து சன்லைட் ஹிட் ஆகுது, விச் மீன்ஸ் வந்து ஈக்குவல் டே அண்ட் ஈக்குவல் நைட் இருக்கும் அந்த டைமில். ஸோ இதை 21st March வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸ்ப்ரிங் ஈக்குனாக்ஸ்னு. த சேம் திங் வித் 23rd September வேர் அதை வந்து நம்ம வந்து ஆட்டம் ஈக்குனாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு நார்த்தில் வந்து ஆட்டம் சீசன் இருக்கும், அதனால அப்போவும் ஈக்குவல் டே அண்ட் நைட்ஸ் தான் இருக்கும் ஆல் த பிளேசஸில். நவ் அபவுட் த பொசிஷன் ஆஃப் எர்த் ஆன் 21st June. இப்போது என்ன ஆகும்னா இப்போது நம்மளோட எர்த்தோட ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குல்ல அது வந்து ஆர்பிட்டல் பிளைனில் இன்டர்செக்ட் ஆகும், விச் மீன்ஸ் இப்போ பார்த்தோன்னா நார்தன் போல் வந்து சன்னுக்கு டுவர்ட்ஸ் இன்க்ளைண்ட் ஆகிருக்கும் அண்ட் சதர்ன் போல் வந்து அவேவாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சன்லைட் வில் பி in the northern hemisphere and இந்த டைமில் என்ன ஆகும்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் டேஸ் ஆர் லாங்கர் தென் த நைட்ஸ் அண்ட் இந்த டைமில் தான் வந்து ஆர்டிக் சர்க்கிள்லாம் இருக்குல்ல அங்கே வந்து சன்லைட் வில் பி ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த என்டையர் 24 hours ஃபார் ஆல்மோஸ்ட் 6 months அப்படியே இருக்கும். ஸோ இதை வந்து சம்மர் சொலாஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே ஃபினாமினா வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் நடக்கும் வேர் த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குல்ல அது வந்து அந்த ஆர்பிட்டல் பிளேனில் வந்து இன்டர்செக்ட் ஆகும், விச் மீன்ஸ் அந்த சன் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே இருக்கும். ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த சன்லைட்ஸ் வில் பி ஹியர். இந்த டைமில் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வில் ஹாவ் லெஸர் டே அண்ட் லாங்கர் நைட்ஸ். ஸோ அப்போ வந்து ஆர்டிக் சர்க்கிளில் ஃபுல் டார்க்காகவே இருக்கும், எப்போவுமே டார்க்காக இருக்கும். அண்டார்டிக் சர்க்கிளில் வந்து ஃபுல்லாக வந்து லைட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 22 December அப்போது மேலே வந்து வின்டர் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வின்டர் இருக்கனால இது வின்டர் சொலாஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த இதுதான் சிம்பிளாக அதில் சொல்லியிருக்காங்க. Now let's go into eclipses. So eclipseனா என்னன்னா it is a complete or partial obstruction of light from a celestial body and it passes through the shadow of another celestial body. So eclipse வந்து 2 kinds இருக்குது. ஒன்று வந்து சோலார், இன்னொன்று வந்து லூனார். சோலார்ன்றது வந்து இப்போ எக்லிப்ஸ்னால் என்னென்னா ஒன்று மறையுது, அதுதான் எக்லிப்ஸ். ஸோ இப்போ சன் வந்து மறையுது, அதனால சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லூனார் எக்லிப்ஸ்னால் மூன் மறையுது, அதனால வந்து லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. இப்போ வந்து சோலார் எக்லிப்ஸில் வந்து என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னா
இப்போ சன்னு மறையுதுல்ல, இப்போ நம்ம இருக்கோம், நம்ம தான் அர்த்தம்னு வச்சுக்கலாம். சன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, நடுவில் ஒருத்தவங்க வந்தால் வந்து சன் மறைய போகுது. ஸோ அந்த நடுவில் வரவங்க வந்து மூன். ஸோ இப்போ இதுதான் அரேஞ்ச்மெண்ட். நான் எர்த்து சென்டரில் மூன் வந்து சன்னை அந்த சைடு இருக்க சன்னை மறைச்சிருச்சு. இதுதான் வந்து சோலார் எக்லிப்ஸு. ஸோ இதோட அக்கரன்ஸ் வந்து நியூ மூன் டேயில் இருக்கும். ஏன் வந்து நியூ மூன் டேனா, இப்போ பார்த்துக்கோங்க, நான் எர்த்து இருக்கேன், அந்த சைடு வந்து சன் இருக்குது. சன்லேருந்து லைட்டு வரும், லைட்டு வந்து அதர் சைடு ஆஃப் த மூனில் தானே விழப்போகுது. ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் இருந்து பார்க்குற எனக்கு வந்து மூன் வந்து டார்க்காக தான் தெரியும். ஸோ வந்து நியூ மூன் டே, அதனால தான் வந்து அதை நியூ மூன் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ சோலார் எக்லிப்ஸில் 3 டைப் சொல்லியிருக்காங்க. பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ், ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ் அண்ட் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ்னால் மூன் வந்து பார்ஷியலாக தான் வந்து சன்னை கவர் பண்ணும், அதுதான் பார்ஷியல். ஆனுலர்னாலும் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ்னாலும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். பட் ஆனால் இதில் வந்து சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனுலரில் வந்து மூன் பாசஸ் சென்ட்ரலி அக்ராஸ் த சோலார் டிஸ்க். ஆனுலரில் வந்து மூன் வந்து கொஞ்சம் அவே ஃப்ரம் எர்த்தாக இருக்கும். ஸோ அதோட கவர் பண்ண டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் டோட்டல் சோலார் எக்லிப்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து என்டையர் ரீஜன் கவர் பண்ணிடும். பட் ஆனால் வந்து வெளியில் அவுட்டர் ரிங் மட்டும் தெரியும், அதை வந்து டைமண்ட் ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். இந்த டைமண்ட் ரிங்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ இது வந்து டோட்டல் சோலார் எக்லிப்ஸில் வந்து டைமண்ட் ரிங்குன்னு வரும். நவ் அபவுட் லூனார் எக்லிப்ஸ். அஸ் ஐ செட், இப்போ லூனார் எக்லிப்ஸ்னால் மூன் வந்து மறைய போகுது. ஸோ மூன் மறையணுமா? ஸோ சன்னில் தான் வெளிச்சம் வருது. ஸோ மூன் மறையணும். அப்போ சம்மன் ஷுட் பி கம்மிங் இன்ல. இப்போ வந்து 3 பிளேயர்ஸ் தான் இருக்கும், வி எர்த், மூன் அண்ட் சன். இப்போ மூனை மறைக்கணும் ஃப்ரம் சன். அப்போ ஆப்வியஸாக நம்ம தான் போய் நடுவில் நிற்கணும். ஸோ எர்த் வந்து நடுவில் நிற்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போது இது வந்து ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் மூன் டே அப்போனா நம்மளுக்கு மூன் தெரியும். இப்போது என்ன ஆக போகுதுன்னா, நம்ம போய் அந்த லைட்டு முன்னாடி நிற்கிறோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம ஷேடோ வந்து அந்த பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் மேலே விழப்போகுது. ஸோ அந்த எர்த்தோட ஷேடோ வந்து அந்த மூனில் விழும். ஸோ அப்படி அதை மறைச்சிக்கிட்டே வர்றது பேர் தான் லூனார் எக்லிப்ஸ். இதுதான் வந்து லூனார் எக்லிப்ஸோட கான்செப்டே. ஸோ லூனார் எக்லிப்ஸில் வந்து இவங்க 3 இது சொல்லியிருப்பாங்க. பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ், பெனம்ப்ரல் lunar eclipse, a total lunar eclipse. இந்த 3 lunar eclipse. partial lunar eclipse எப்படின்னா, partial lunar eclipseல earth வந்து when only a part of moon surface is obstructed by earth's umbra. umbraனா என்னன்னா டார்க்கர் ஷேட். லைக் நம்ம ஷேடோவை தான் வந்து அம்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ மூனில் வந்து எர்த்தோட ஷேடோ வந்து பார்ஷியலாக ஒரு சில பார்ட் மட்டும் விழும். அதுதான் வந்து பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ். பெனம்ப்ரல் லூனார் எக்லிப்ஸ்னால் என்னென்னா, லைக் நம்மளோட ஃபுல் டார்க், இப்போ வந்து நம்ம மேலே ஷேடோ லைட் அடித்தாங்கன்னா பின்னாடி ஷேடோ விழுவும். பட் அது சைடில் வந்து ஒரு லைட்டர் ஷேட் ஆஃப் ஷேடோ விழுவும்ல, அதுதான் பெனம்ப்ரல் லூனார் எக்லிப்ஸ். ஸோ அந்த பெனம்ப்ரல்ன்றது அந்த லைட்டர் ஷேட்ஸ், அந்த இடத்துல வந்து மூன் கவரேஜ் இருக்கும். அப்போ வந்து மூன் கொஞ்சம் டிம்மாக தெரியும். ஸோ அதான் பெனம்ப்ரல் லூனார் எக்லிப்ஸ். நவ் கம்ஸ் த டோட்டல் லூனார் எக்லிப்ஸ். டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் என்னன்னா, கம்ப்ளீட்டாக நம்மளோட எர்த்தோட அந்த ஷேடோ கம்ப்ளீட்டாக மூன் மேலே விழும். அதுதான் வந்து டோட்டல் லூனார் எக்லிப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் எக்லிப்ஸ் மட்டும் நம்ம எந்த சைடு we can see it from anywhere on the night side of the earth. பட் ஆனால் சோலார் எக்லிப்ஸ் அப்படி கிடையாது. பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து மட்டும்தான் சோலார் எக்லிப்ஸ் தெரியும். திஸ் இஸ் டிஃபரன்ஸ். நவ் கம்ஸ் த ஃபேஸஸ் ஆஃப் மூன். ஸோ மூன் வந்து க்ரோ ஆகுது இல்லையா, க்ரோ ஆகும். ஆர் சம்டைம் இட் வில் பி லைக் இட் வில் அந்த ஷேப் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதை பற்றி பார்க்குறது தான் ஃபேஸஸ் ஆஃப் மூன். ஸோ வந்து சேஞ்சிங் ஆங்கிள் பிட்வீன் எர்த், சன், மூன், இதுதான் வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் த மூனை டிட்டர்மைன் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து நியூ மூனுன்றது வந்து டார்க்காக இருக்கும். லைக் டார்க்காக இருக்கிறது தான் நியூ மூன். ஃபுல் மூனுன்றது அந்த அந்த மூன் தெரியும். பௌர்ணமி அந்த அமாவாசைன்னு சொல்லுவாங்கள்ல, பௌர்ணமி வந்து ஃபுல் மூன், அமாவாசை வந்து நியூ மூன். ஸோ ஃபஸ்ட்டு நியூ மூன், அதுக்கப்புறம் க்ரெசன்ட்னா ஒரு சின்ன அந்த மூனோட ஃபஸ்ட்டு அந்த வளர்ப்பிறைன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் வந்து க்ரெசன்ட். அதுக்கப்புறம் அது வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்படி ஆகும். அதுக்கப்புறம் வந்து இட் ஈவென்ச்சுவலி கெட் இன் டு த ஸ்டேஜ் ஆஃப் கிபோஸ்.
அதுக்கப்புறம் அது ஃபுல் மூன் ஆகும். ஸோ இதுதான் வந்து அது வளர்ந்துட்டு வர ஸ்டேஜு. தென் இந்த தீஸ் ஸ்டேஜஸ் ஆர் தி வேக்சிங் மூன். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபுல்லாக குரோ ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப இட் வில் கோஸ் இன் த ரிவர்ஸ் சைடு. இதை தான் வந்து இந்த இதில் டயக்ராமில் காமிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ மூனாக இருக்குது. வேறு அந்த ரைட் சைடு பாருங்கள், நியூ மூனாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து கிரசன்ட் ஃபார்ம் ஆகுதா. அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், அதுக்கப்புறமா இங்கே 10ன்னு போட்டிருக்காங்கல்ல, அங்கே வந்து கிபவுஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபுல் மூன். திரும்ப அது வந்து அப்படியே இட் வில் வேனிங் கிபோஸ், அப்புறம் வந்து அடுத்த லைக் சே ஹாஃப் மூன் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ், திஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் மூன். So now comes the varying lengths of daylight and in different latitudes. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்குவேட்டர் மட்டும் இருக்கும்ல, ஈக்குவேட்டரில் இருக்கும் போது ஈக்குவேட்டரில் சன்ரைஸ் விழும் போது த்ரூ அவுட் தி என்டையர் எர்த் டேஸ் அண்ட் நைட்ஸ் வில் பி ஈக்குவல். வேரஸ் அந்த சீசனல் வேரியேஷன் இருக்கும். நம்ம வந்து ஸ்ப்ரிங் டைம் அந்த ஈக்குனாக்ஸ் தவிர மற்ற எந்த டைம் இருந்தாலும் எய்தர் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஹையர் டே லைட் இருக்கும், இல்லை சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஹையர் டே லைட் இருக்கும். அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் எர்த். ஸோ எர்த்து வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கனால என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்னா, இப்போ ஃப்ளாட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சன்ரைஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அண்ட் ஆல் த பார்ட்ஸ் ஆல் த பிளேசஸ் இந்த ஆன் த எர்த் வில் பி ரிசீவிங் த சேம் ரேடியேஷன். ஆனால் அப்படி இல்லாதனால சன்ரைஸ் வந்து டு நாட் ஹீட் த ஹையர் லேட்டிடியூட்ஸ். ஓகே, லைக் அந்த ட்ராபிக்ஸ் போலார் ரீஜன்லாம் அவ்வளோ ஹீட் பண்ணாது. பர்டிகுலர் லேட்டிடியூட் மட்டும்தான் வெர்டிக்கல் ரேஸ் ஸ்ட்ரெயிட்டாக அஃபெக்ட் ஆகும். as we move north or south the sun rays strikes at a decreasing angle. நார்த் அண்ட் சவுத்லாம் போகும்போது ரொம்ப டிக்ரீசிங் ஆங்கிள் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். the yearly fluctuation in the angle of sun's rays and the length of the day with the continual change of earth position in its orbit around the sun at the inclination of 66.5 degree to the orbital plane அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து டிஃப்ரென்ஸ் இன் ஆங்கிள் ஆஃப் சன்ஸ் ரேஸ் ஸ்ட்ரைக்கிங் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த எர்த். சன்ரைஸ் வந்து எர்த் சர்ஃபேஸை ஹிட் பண்ணும்போது இட் வில் பி ஸ்லாண்டிங் ரேஸ் வந்து நிறைய ரீஜனை வந்து கவர் பண்ணும். அதனால வந்து ஹீட் வந்து அவ்வளோ இன்டென்சிஃபைடாக இருக்காது. பட் ஆனால் இப்போ இதுலலாம் ஈக்குவேட்டர்லாம் ஸ்ட்ரைட்டாக ஹிட் பண்ணும்போது அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இஃப் வி கோ டு போல்வர்ட்ஸ் போகும்போது த ரேஸ் ஸ்ப்ரெட்டட் ஓவர் த ரீஜன் பியாண்ட் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து டெம்பரேட் ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ லோவர் த டிகிரி ஆஃப் லேட்டிடியூட் ஹையர் த டெம்பரேச்சர். லைக் 0 டிகிரியில் வந்து ஹையர் த டெம்பரேச்சரில். ஸோ வந்து த ரே ஸ்ட்ரைக்கிங் அட் லோ ஆங்கிள் மஸ்ட் ட்ராவல் த்ரூ அ கிரேட் திக்னஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர். அப்போது தென் த ரேஸ் ஸ்ட்ரைக்கிங் அட் த ஹையர் ஆங்கிள். ஸோ அங்கே வந்து போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக விழுது. ஸோ நிறைய லேயர்ஸாக வந்து இட் ஹாவ் டு ஜஸ்ட் மேனேஜ் அண்ட் கோ. இந்த இடத்துல வந்து நிறைய ரிஃப்ளாக்ஷன் அப்சர்வேஷன் அதெல்லாம் வந்து நடக்கும் அட்மாஸ்பியரில். Now about the heat zones. Okay, heat zones. ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கிறனால once again, so difference in angle, sun's rays striking different parts of the earth. இதில் ஹீட் ஜோனுன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது, பட் ஆனால் இந்த பிடிஎஃப்ல அது மிஸ் ஆகிருக்கு. நான் I'll just say what is heat zone. பேஸ்ட் ஆன் அந்த எர்த்தில் வந்து சன்ஸ் ரேஸ் விழுவும்ல, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் இட் டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும். அந்த டெம்பரேச்சர் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்டையர் எர்த்தை வந்து 3 ஜோனாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டாரிட் ஜோன், இன்னொன்று டெம்பரேட் ஜோன், இன்னொன்று வந்து ஃப்ரிஜிட் ஜோன். நவ் லெட்ஸ் கோ டு டைம் ஜோன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இப்போ வந்து வேர்ல்டு வந்து எப்படி டைம் ஜோன்ஸாக பிரித்தாங்க, ஏன் பிரித்தாங்க அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து வேரியஸ்
ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சே லைக் சன்டேல்ஸ், வாட்டர் கிளாக்ஸ், அப்புறம் பெண்டுலம்ஸ், குரோனோமீட்டர், இந்த மாதிரி வேரியஸ் இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நிறைய சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து இந்த சன்செட் சன்ரைஸ்னால் டைம் கால்குலேட் பண்ணுறதுனால ரயில்வே கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. சரி வந்து ஒரு இந்த டைம் வந்து ஒரு யூனிஃபார்ம் டைம் மெயின்டைன் பண்ணால் தான் வந்து இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக ப்ராஸ்பரஸ் பண்ண முடியும்னு நினச்சாங்க. இதோட ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இஃப் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன் இருந்துச்சுன்னா பேஸ்ட் ஆன் சன்ரைஸ் அண்ட் சன்செட், ட்ரெயின் வந்து ஒரு வேறு ரீஜன்லேருந்து வரும்போது சிங்கிள் ட்ராக்கில் வந்து மீட் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து காமனான வேர்ல்டு டைம் ஜோனுன்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி தே டிசைடட். அண்ட் ஈவென்ச்சுவலாக ப்ரைம் மெரிடியன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கு தெரியும் 360 டிகிரி, அதை வந்து நம்ம 24 டைம் ஜோன்ஸாக பிரிக்கிறோம். ஸோ ஈச் 15 டிகிரி வந்து 1 ஹவர். ஸோ நம்ம ப்ரைம் மெரிடியன் வந்து 0 டிகிரின்னு எடுத்துக்கிட்டால் இந்த சைடு 7.5 டிகிரி வெஸ்ட்டு, 7.5 டிகிரி ஈஸ்ட். அந்த ஃபுல் 15 டிகிரி வந்து 1 ஹவர். ஸோ இப்படி தான். ஸோ ப்ரைம் மெரிடியன் வந்து 0 டிகிரி. ஸோ இந்த சைடு 7.5 டிகிரி, இந்த சைடு 7.5 டிகிரின்னு அந்த 15 டிகிரியை வந்து ஒன்றா எடுத்திருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் த ப்ரைம் மெரிடியன் ஒர்க்ஸ். நம்ம டே லைட் சேவிங் டைம்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து அங்கே சொலாஸ்டிஸில் பார்த்துருப்போம். இப்போது லைக் சம்மர் சொலாஸ்டிஸில் என்ன ஆகும்னா, அந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து நிறைய லைட் வரும்ல. as I said, லைக் ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் வந்து ஸ்ட்ரைட்டாக சன் ரேஸ் விழும், which means லைக் நார்தர்ன் போல் இஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த சன். அந்த டைமில் என்ன ஆகும்னா, சன் ரேஸ் வந்து லைக் சன் ரைஸ் வந்து early-ஆக நடக்கும் இந்த மிட் லேட்டிடியூட்லலாம். இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் யூரோப், நார்த் அமெரிக்கா, கேப்ரிகான்ல என்ன இருக்குது, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் அமெரிக்கா. ஸோ இங்கெல்லாம் வந்து சன் வந்து ஏர்லியாக வரும். இஃப் இட் இஸ் சம்மர் சொலாஸ்டிஸ் மேலே சீக்கிரம் வரும், வின்டர் சொலாஸ்டிஸில் கீழே சீக்கிரமாக வரும். ஸோ இந்த மாதிரி ஏர்லியாக வரனால 1 ஹவர் லைக் ஹவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. காலையில் சன்ரைஸ் வந்து 5 மணிக்கே வந்துடும். பட் ஆனால் யூஸ்வலாக 6 மணிக்கு வந்துட்டு இருக்கிறது திடீர்னு 5 மணிக்கு வந்துடும்ல. ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, 1 ஹவர் வந்து அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு. ஸோ வந்து 5 மணியாக இருந்ததை வந்து 6 மணி ஆக்கிடுவாங்க. ஸோ 1 ஹவர் அஹெடாக வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து டே லைட் சேவிங். ஸோ நவ் அபவுட் டைம் ஜோன்ஸ். ஸோ அடுத்து வந்து 26 டிகிரி இருக்குது. இட் டேக்ஸ் 24 ஹவர்ஸ் ஃபார் த கம்ப்ளீட் 1 டே. ஸோ அதனால் 15 டிகிரியாக பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லேட்டிடியூட்னா ஆல்ரெடி வி நோ, விச் இஸ் ஈக்குவேட்டர் வந்து ஒரு லேட்டிடியூட், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ இது வந்து டிகிரி எவ்வளோனா 0 டிகிரி டு 90 டிகிரி நார்த், 90 டிகிரி சவுத் இருக்கும். வேறு மேலே போலுக்கு போக போக இட் பிகம் ஷார்ட்டர். அதே மாதிரி வந்து இதில் லாங்கிடியூடில் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி இருக்கும், 180 டிகிரி வெஸ்ட், 180 டிகிரி ஈஸ்ட். ஆனால் இது வந்து ஆல் த longitudes will be of same length, where latitude மாதிரி டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 2 லொக்கேஷனோட டைம் டிஃப்ரென்ஸை கேல்குலேட் பண்ணணுன்னா எப்படி கேல்குலேட் பண்ணணுன்றதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு லைக் ஒரு 3 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த லாங்கிடியூட்ஸ் எந்த லாங்கிடியூடுன்னு பார்க்கணும். அந்த 2 பிளேஸ். ஒன்று வந்து லைக் இப்போ சென்னை அண்ட் நியூயார்க் அப்படின்னா ரெண்டுமே எந்த லாங்கிடியூடில் இருக்குது. சென்னை வந்து சம் 82.5 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து சம் டிகிரிஸ் வச்சுக்கலாம். ஸோ அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறமா இப்போ ப்ரைம் மெரிடியன் இருக்கு இல்லையா, அந்த 0 டிகிரி ப்ரைம் மெரிடியனுக்கு 2 பிளேஸுமே ஒரே சைடாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சைட்ஸாக இருந்தால் ஆட் பண்ணணும். ஸோ அது பண்ணணும். அதுக்கப்புறமா இட் ஷுட் பி டிவைடட் பை 15 டிகிரி டு ஃபைண்ட் அவுட் த டைம் டிஃப்ரென்ஸ். அதுக்கு ஸோ இது மாதிரி தான் வந்து 2 லொக்கேஷனுக்கு வந்து டைம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னொரு கேல்குலேஷன் என்னென்னா இன்டர்நேஷ்னல் டேட் லைன். ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக பசிபிக் ஓஷனில் போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து 2 பக்கத்து சிட்டிஸ் வந்து ஈக்குவலான சிமிலர் டிஃப்ரெண்ட் டேட் இருக்கக்கூடாது.
ஆனால் பக்கத்தில் இருக்குல்ல. ஸோ அதனால வந்து அது பசிபிக் ஓஷனில் போட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் சிமிலராக அந்த ப்ரைம் மெரிடியன் வச்சு டைம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து we can find the difference. ஸோ ஃபர்ஸ்ட் we have to get the longitude, ரெண்டு பிளேஸோட லாங்கிடியூட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா we have to add the two numbers and we have to divide it by 15 degree. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த ரெண்டு லொக்கேஷனும் எங்கே இருக்குன்றதை பொறுத்து அந்த நம்ம டைம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வந்து either we have to add with the one location to find the time of the other location. This is how we have to find. So this is what அவங்க வந்து வேல்யூஸ் வச்சு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. Hope you guys understood it. If you have any doubt, just நீங்கள் திரும்ப அதை கேளுங்க அண்ட் புக்கில் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். யூ வில் கம்ப்ளீட்லி நோ த கான்செப்ட். ஸோ கான்செப்ட் தான் ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும். ஸோ hope you guys enjoy this lesson. Thank you.